நம்ம இன்னைக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் அரிசியை வேக வைத்து ரெடியானதும் தக்காளி சாதம் செய்வோம். இது என்ன சேர்த்தது? சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரி, இனி வடிகட்டுவோம். தக்காளி சாதம் செய்வதற்கு 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, ஒரு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 சிறிய தக்காளி கட் பண்ணி வைத்திருக்கிறோம், ஒரு சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னது கட் பண்ணிவிட்டோம். இனி தக்காளி சாதம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிறிது கடுகு, அடுத்தது கடலை பருப்பு போட்டு பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயும் போட்டு வதக்கவும். வெங்காயத்தை கட் பண்ணி வைத்திருக்கிற வெங்காயத்தை போடவும். அது அப்படியே தெரியாது. போட வரணும். மிளகாத்தூள் சேர்க்க சேர்க்கணும். அடுத்தது கட் பண்ணி வைத்திருக்க தக்காளியை சேர்க்கவும். அதோட கட் பண்ணி மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கழிச்சு தான் தக்காளி நன்றாக வேகட்டும். இஞ்சி பூண்டு விழுது சிறிது, மஞ்சத்தூள் காசிட்டிகை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளவும். அடுத்தது சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். அது வெந்தது நல்லா வதக்கவும். தண்ணியிலே சொல்லணும். சிறிது தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். தக்காளி வந்துவிட்டது. மல்லித்தழை சிறிது போட்டு சாதத்தை போட்டு கிளறவும்.